சுமார் 70 லட்சம் பேரை கொன்று குவித்த கொரோனா வைரஸ் இயற்கையாக பரவவில்லை என்றும் சீனாவின் ஆய்வகத்தில் இருந்துதான் பரவி உள்ளது என்றும் அமெரிக்க உளவு அமைப்பான CIA தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முக்கிய தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்கிட கேட்கலாம். கொரோனா வைரஸை பொறுத்தவரை மிகப்பெரிய சேதத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த உலகிற்கு கொரோனா வைரஸ் எப்படி வந்தது என்பது தொடர்பாக இரண்டு கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று, விலங்கிலிருந்து மனிதனுக்கு வந்தது, இதனால் இவ்வளவு சேதத்தை செய்துவிட்டது. இரண்டாவது கோட்பாடு என்ன? சீனாவில் ஒரு ஆய்வகத்தில் இதை பராமரித்து வைத்திருந்தார்கள், அங்கிருந்து கசிந்து விட்டது அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். அப்படி அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA, அதாவது வெளிநாட்டில் உளவு பார்ப்பதற்கு அமெரிக்கா CIA என்ற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை வைத்திருக்கிறது. நீங்க கத்துக்கிட்ட கலை என்னைக்குமே உங்களை கைவிடாது. டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு மாசம் ₹1,00,000 மேல சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உலகத்தில் சுமார் 200 நாடுகள் இருக்கிறது. CIA இல்லாத நாடுகளே கிடையாது என்று சொல்லலாம். அமெரிக்க அதிபருக்கு தகவல்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். CIA உடைய இயக்குனரை சமீபத்தில் ட்ரம்ப் நியமித்தார். அந்த இயக்குனர் பண்ண முதல் அதிரடி வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருந்த அந்த கடைசி கட்டத்தில் அந்த ஆய்வெல்லாம் செஞ்சு கொரோனா வைரஸுக்கான காரணம் என்னங்கிற டாக்குமெண்ட் இருந்தது. ட்ரம்ப் இப்போ புதுசாக ஒரு இயக்குனர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டை இவர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் பரவியதற்கான காரணமே சீனா தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இயற்கையாக விலங்கிலிருந்து மனிதனுக்கு பரவியது கிடையாது, மாறாக செயற்கையாக சீனாவுடைய ஆய்வகத்திலிருந்து இது பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஊஹான் என்ற ஒரு பகுதியில் உள்ள ஒரு விலங்குகள் மார்க்கெட்லேருந்து தான் பரவனதாக முதல்ல சொல்லப்பட்டது. அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த ஆய்வகத்திற்கும் அந்த லேபுக்கும் சுமார் 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆய்வகத்திலிருந்து கசிந்து இருப்பதாக எங்களுடைய தகவல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த உளவு பிரிவான CIA சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய இறுதி முடிவு கிடையாது, எங்களுடைய விசாரணை நடைபெற்று கொண்டே இருக்கிறது, உளவு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே சென்ற அரசு இறுதியாக வைத்திருந்த உளவு தகவலின் அடிப்படையில் இது சீனாவின் ஆய்வகத்திலிருந்து கசிந்த வைரஸ், இதுதான் இந்த சுமார் 70 லட்சம் மக்களின் உயிரை குடித்திருக்கிறது என சீனாவை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA. சீனா இது போன்ற ஏற்கனவே பேச்சுக்கள் வரும்போது என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அரசியல் ரீதியான பேச்சு, எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது, இது இயற்கையாக வந்த ஒரு வைரஸ், எங்கள் ஆய்வகத்திற்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது என்று சீனா சொல்லி வந்தாலும், இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டில் ஒரு மாபெரும் சேதத்தை ஏற்படுத்தி சுமார் 70 லட்சம் மக்களை கொன்று குவித்த இந்த கொரோனா வைரஸ் எங்கிருந்து வந்தது, விலங்கிலிருந்தா அல்லது ஆய்வகத்திலிருந்தா என்ற கேள்வி அனைவரின் மனதையும் உலுக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA தற்போதிருக்கும் தகவலின்படி இது சீனாவின் ஆய்வகத்திலிருந்து வந்திருப்பதாக தெரிவித்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. நன்றி சலீம்.